தற்போதைய அண்மை செய்தி, தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் நியமனம் செய்யப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் சிக்கந்தர். தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு முக்கிய அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக மறைந்த விஜயகாந்தினுடைய மூத்த மகன் விஜய பிரபாகர் நியமிக்கப்படுகிறார் என தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பிற்கு கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் உடன்பட வேண்டும் எனவும் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த வளர்ச்சிக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக இன்று தருமபுரி பாலக்கோட்டில் தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. அனைத்து தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் வருகை புரிந்து கட்சியினுடைய மேம்பாட்டிற்காக உழைக்க வேண்டும் என்ற பல்வேறு முக்கிய முடிவுகளை முன்னிறுத்தி இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே விஜய பிரபாகரனுக்கு முக்கியமான பொறுப்புகள் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே வழங்கப்படும் என ஒரு தகவல் வெளியாகி இருந்த ஒரு நிலையிலே அதை உறுதிப்படுத்தும் விதமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளராக தற்பொழுது விஜய பிரபாகரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் களம் காணுவதற்கு ஏதுவாக ஒரு முக்கிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.